சிலுக்கு சிலுக்கு சிங்காரி சிங்காரி கதையை சொல்றேன். வணக்கம் மக்களே, மீண்டும் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி. இப்போ இந்த வாரம் ஆல்ரெடி சொன்ன மாதிரி படங்கள்லாம் வந்து கொட்டினதில் நான் பார்த்த 2வது படம். இந்த படத்தை பற்றி சொல்லணும்னா, இந்த படத்தோட மெயின் பிளாட்டு கண்டென்ட்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தமிழ்நாட்டுக்கும் அந்த பிளாட்டுக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்குது. எந்த அளவுக்கான தொடர்புனா, இனிமேல் இந்த தொடர்பே இருக்கக்கூடாமல் அறுத்துட்டு போகிற அளவுக்கு இருக்கணும்னு மக்கள் விரும்புகிறாங்க. ஸோ இந்த தொடர்பு நாட்டுக்கு வீட்டுக்கு இருக்கு கேடு. கண்டுபிடிச்சிருப்பீங்க, ஆமாங்க, பாட்டில் ராதா. நம்ம குரு சோமசுந்தரம் அவர்கள் நடித்து வெளிவந்திருக்கிற நீலம் ப்ரொடக்ஷன்ஸ் பாரஞ்சித் அவர்கள் தயாரித்து தினகரன் சிவலிங்கம் அவர்கள் இயக்கத்தில் வெளிவந்திருக்கிற படம் தான் பாட்டில் ராதா. ஸோ இந்த படம் வந்துட்டு இது ஒரு கம்ப்ளீட்டாக ஒரு கான்டென்ட் ஓரியன்டான மூவி தான். பட் அது கான்டென்ட்டை மட்டும் சொல்லியிருக்கா, இல்லை இது ஒரு கொஞ்சம் கமர்ஷியல் ஆஸ்பெக்ட்ஸ்லாம் சேர்த்து நம்மளை ஒரு விதமாக காமெடி மற்ற விஷயங்கள்லாம் இருக்கா, இந்த படம் எல்லாருமே போய் பார்க்கலாமா, எல்லாத்தையுமே நம்ம இந்த ரிவ்யூவில் சொல்ல போகிறோம். ஸோ வாங்க ஷோக்குள்ள போகலாம். இது நம்ம ஷோ ரீல் வந்து போச்சு. ஓ, பாட்டில் ராதா அப்படின்னு பேரை கேட்டோடனே நிறைய பேர் கண்டுபிடிச்சிருப்பாங்க. ரைட்டு, இது வந்து ஒரு சரக்கு சம்மந்தப்பட்ட படம் தான் அப்படின்னு. அதுக்கப்புறம் டீசர் ட்ரைலர்லாம் பார்த்தா உங்களுக்குமே தோணியிருக்கோம். ஒரு சராசரி ஒரு குடிகாரன், குடிகாரத்தை கூட அடிக்க ஒரு மது பிரியருக்கு, ஒரு மது பிரியர் வந்து குடினால அவர் குடும்பத்தை, அவர் மனைவி, குழந்தைகள், அவரோட சந்தோஷம், அவரோட வேலை எல்லாத்தையும் இழந்து தெருவுக்கு வந்து குடினால மொத்தமாக அழிஞ்சு போகிற நிலையில புத்தி வந்து தெளிஞ்சு அதுக்கப்புறம் அதை விட்டுட்டு அதுக்கப்புறம் எப்படி அவர் குடும்பத்தோட சந்தோஷமா இருக்காரு அப்படின்றது தான். எப்பவுமே இந்த மாதிரி படங்கள் வந்து ஒரு 90ஸ்லாம் நிறைய வந்திருக்கு. ஒருத்தன் ரொம்ப குடிகாரனா இருந்திருப்பான், அதுக்கப்புறம் திருந்தி அப்புறம் குடும்பத்துக்காக அவன் எல்லாத்தையும் விட்டுட்டு அவன் தெரிஞ்சு, இந்த மாதிரி படங்கள், இந்த மாதிரி கதைகள்லாம் 80s 90ஸ்லாம் நம்ம பார்த்துருப்போம். பட் இப்போ உள்ள படங்கள் என்னன்னா, குடின்றது ஒரு நார்மலைஸான விஷயம். அது வந்து நீங்க பெருசு பண்ணாதீங்க, ஏன் அப்படிலாம் பண்றீங்க, கஞ்சாவே நீ நார்மலைஸ் ஆயிடுச்சு, அடுத்து கொக்கைன்னு, அடுத்து பாம்பு கடிக்க, இந்த மாதிரி நிறைய விஷயம்லாம் வந்துருச்சு. ஸோ குடின்றது இன்னைக்கு வந்துட்டு ஒரு குழந்தை கூட பண்ணலாம் அப்படின்ற ஸ்டேஜுக்கு தான் இன்னைக்கு மீடியாவும் மற்ற விஷயங்களுமே நார்மலைஸ் பண்ணிட்டு இருக்கிற இந்த டைம்ல குடினால ஒரு குடும்பம் எவ்வளவு சீரழியுது அப்படின்றத ரொம்ப பாயிண்டா ஒரு ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஒரு படம் மட்டும் நல்லா எடுத்துரு, ஃபர்ஸ்ட் ஹாஃப் இன்டர்வல்ல ஹீரோக்கு புரிஞ்சு, செகண்ட் ஹாஃப்ல அவர் திருந்தி வருந்தி அப்படியே படிப்படியா பெரிய வர அப்படிலாம் முடிக்காம ஒரு ஒரு கம்ப்ளீட்டா ஒரு 24 மணி நேரம் குடிக்கிறவன் அவனோட மனநிலை, அவனோட உடல்நிலை, அவனோட புத்தி எப்படி இருக்கும், அவன் என்னெல்லாம் பண்ணுவான், அவன் நிறுத்தணும்னு நினைச்சாலும் நிறுத்த விடாம அது அவனை எதெல்லாம் தடுக்குது எல்லாத்தையுமே அப்படியே டிராவல் பண்ணி நம்ம கண் முன்னாடி நிப்பாட்டியிருக்காங்க. ஆனா அங்கங்க உங்களை கொஞ்சம் கொஞ்சம் சிரிக்க வைக்கும், நிறைய யோசிக்க வைக்கும், ஒரு சில இடங்கள்ல அளவும் வைக்கும். ஸோ எனக்கு இந்த படத்துல என்ன பிடிச்சிருந்தது அப்படின்றதுக்குள்ள நான் போயிடுறேன். பொதுவாக இந்த மாதிரி படம் அப்படின்னு வரும்போது ரொம்பவே வந்து ஒரு கத்திமல் நடக்கிற மாதிரி தான். ஏன்னா நீங்க சின்னதா எங்கேயாவது தப்பு பண்ணாலும், ஏதாவது ஒரு விஷயத்த நீங்க கொஞ்சம் ஸ்ட்ராங்கா சொன்னாலுமே அது தப்பான பார்வையில போயிடுச்சுன்னா மக்களுக்கு அது தப்பா போய் சேர்ந்துரும். அது எப்படி சேர்ந்துரும்னா, இவன் வந்து இதை பண்ண சொல்றாண்டி அப்படின்ற மாதிரி மக்கள் மனநிலையில இருக்கு. ஸோ ரொம்ப ஷார்ப்பா ஒரு நூலிலே கூட வித்தியாசம் தப்பாயிடாம பார்க்கணுன்ற ஒரு லைன் இருக்கு, அதை அப்படியே நேர்கோட்டுல கொண்டு போகணும். அது இந்த படம் பண்ணியிருக்கு. ஒரு குடி ஒரு மனுஷனை எந்த அளவுக்கு அவனை கெடுக்கும் அப்படின்றத ரொம்ப டீட்டெயில்டா சொல்லியிருக்காங்க. கேரக்டர்ஸ் அப்படின்னு வரும்போது இதுல ரொம்பவே பாராட்டப்பட வேண்டியவர் குரு சோமசுந்தரம். ஆப்வியஸ்லி இந்த வாரம் வந்து எனக்கு தெரிஞ்சு அந்த மனுஷன் தான் வந்து விளையாடுறாரு சொல்லணும். 2 படங்கள் 2 வெவ்வேறு விதமான கேரக்டர்ஸ், ரெண்டுமே மனுஷன் வந்து 6 அடிச்சிருக்காரு. அதுலேயும் பாட்டில் ராதாவே வாழ்ந்திருக்காரு. குரு அவர்கள் தான் ரொம்பவே யதார்த்தமான நடிப்பு பிரமாதப்படுத்தியிருந்தார். அடுத்து பல ஹீரோயின் அவரோட மனைவியை வரவங்க ரொம்பவே வந்து பரிதாபத்துக்குரிய ஒரு கேரக்டர். அதுக்கப்புறம் நீ எல்லாம் என்ன பெரிய ஆளுமையா அப்படின்னு விட்டுட்டு போனதுக்கு அப்புறம் ஒரு விதமான ஒரு டிரான்ஸ்ஃபார்மேஷன், அதையுமே ரொம்ப அழகா பண்ணியிருப்பாங்க, ரொம்ப அற்புதமா பண்ணியிருப்பாங்க. 3வது ஜான் விஜய். இந்த படத்துல ஒரு மிக முக்கியமான ஒரு த்ரூ அவுட்டான கேரக்டர். எப்பவுமே மனுஷன் வந்தா ஜாலியா இருப்பாரு, வில்லனா இருப்பாரு, இல்லைன்னா ஒரு ஹீரோவா அந்த ஸ்டேஜ்ல இருப்பாரு. இதுல ரொம்ப நல்லவனா இருக்காரு. அதையுமே வந்துட்டு ரொம்ப பயங்கரமா ஒரு மாதிரி வேற லெவல்ல இருக்காரு. கதாபாத்திரங்கள் வரும்போது ரொம்பவே இந்த கதாபாத்திரத்துக்கு இவர் தான் அப்படின்ற மாதிரி ஒரு பிம்பம் அருமையா பண்ணியிருப்பார். மற்ற கதாபாத்திரங்களா வர எல்லாருமே வந்துட்டு ரொம்பவே நல்லா பண்ணியிருப்பாங்க. சின்ன சின்ன கேரக்டர்ஸ் கூட நம்ம லுலுசபா மாறண்ணன் கூட வருவார், அவரும் நல்லா பண்ணியிருப்பார். கோலாரான்னு ஒரு பையன் வருவான், அவனும் நல்லா பண்ணியிருப்பாங்க. அந்த மாதிரி அந்த ரியாட் சென்டர்ல வர கதாபாத்திரங்களுமே ரொம்பவே இயற்கையா ரொம்ப நேச்சரா நடிச்சிருப்பாங்க. எங்கேயுமே உங்களுக்கு வந்துட்டு ரொம்ப தனியா தெரிய மாட்டாங்க. அதே மாதிரி இவர் கூட தம்பி ஒரு பாட்டில் ராதாவோட கேரக்டர்ல அவருக்கு தம்பி ஒருத்தர் வருவார், அவருமே நல்லா பண்ணியிருப்பாரு. நிறைய படத்துல நடிச்சிருக்காரு.
இந்த மாதிரி கதாபாத்திரங்கள் வரும்போது நம்மளுக்கு எங்கேயுமே வந்து இந்த மாதிரி ஒரு படத்துல தனியா டிஃப்ரெண்டா தெரியாம இருக்கணும். அதை ரொம்பவே அருமையா பண்ணியிருப்பாங்க. அதுலயும் இவர் கூட செட்டா ஒரு 3 பேர் பிடிப்பாங்க. எந்நேரமும் என்ன நடந்தாலும் உலகமே அழிஞ்சா கூட நான் சாகும்போது கூட குடிச்சிட்டே சாகணும்னு நினைக்கிற ஒரு கதாபாத்திரங்கள். அதை ரொம்பவே அழகா பண்ணியிருக்காங்க. நம்மள வந்து ரோட்ல போறப்ப கூட இவங்களை எப்படியாவது ஒரு 4 பேரை ஒன்னா குடியாரங்களை பார்த்தா எனக்கு அவங்க தான் ஞாபகம் வருவாங்கன்ற ரேஞ்சுக்கு அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் இருந்தது. ஸோ கதாபாத்திரங்கள், கேரக்டரிஸ்டிக்ஸ் அல்டிமேட் எல்லாமே நல்லா இருந்தது. அண்ட் இந்த படத்தோட இசை நம்ம தலைவர் சீன் ரோல்டன் அவர்கள் பாடல்கள்னு வரும்போது ரொம்பவே அருமையாக இருந்தது. அவரோட பேக்ரவுண்ட் ஸ்கோர்லாம் தனியாக சொல்லவே வேணுங்க. ரொம்ப அதாவது ஒரு இடத்துல நம்மளை ஆள வைக்கணும்னா அந்த கதாபாத்திரங்கள் எவ்வளோ மெனக்கெடுதோ அதுக்கு ஈக்குவலாக அவரோட பிஜிஎம் நம்மள வேலை செய்ய வைக்கும். பாடல்களே நம்மளை வந்து ஒரு இடத்துல கலங்க வச்சிரும்னா அவரோட இசை பேக்ரவுண்ட் ஸ்கோர் அதுக்கு மேலே. இந்த படத்துக்கு இசையுமே ரொம்பவே அருமையாக இருந்தது. அதே நேரத்தில் சினிமாட்டோகிராஃபியுமே சொல்லணும். நிறைய இடங்கள்ல வந்து இந்த ட்ரோன் ஷாட்ஸ் எல்லாம் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. அதே மாதிரி நிறைய ஒரு பார்க்குள்ள இருக்கிறதுனா நம்மளுமே அந்த பார் ஒரு குறிப்பிட்ட கட்டத்துக்கு அப்புறம் எனக்கே பார்க்குள்ள இருக்கிற ஃபீல் தான். அந்த அவ்வளோ தூரத்துக்கு டிக் டவுனா சூப்பராக இருந்தது. கலர் கிரேட்லேருந்து எல்லாமே ஃபென்டாஸ்டிக்காக இருந்ததுன்னு சொல்லணும். எல்லாமே நல்லா இருந்தது. எதையுமே நம்ம வந்து குறை சொல்லணுன்ற மாதிரி எதுவுமே இல்லை படத்தில். ஸோ பிடிச்சதுன்னு பார்த்தீங்கன்னா ரைட்டிங்லேருந்து, ஸ்க்ரீன் பிளேலேருந்து, கேரக்டர்ஸ் உங்களுக்கு எல்லாமே உங்களுக்கு வந்து ஒரு இந்த மாதிரி ஒரு படத்தோட மைண்ட் செட்டுக்குள்ளே போகணும். இது உங்களுக்கு சிரிக்க வைக்கும், அள வைக்கலாம் தாண்டி இந்த படம் ஒரு குடியை பற்றி பேச போகுது. ஸோ அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்டுக்குள்ளே இந்த படத்துக்குள்ளே போனீங்கன்னா இது எதுவுமே உங்களுக்கு பெருசாக பாவாக தெரியாது. ஸோ பாசிட்டிவ்னா எனக்கு இது எல்லாமே தான். இன்னைக்கு இப்போ உள்ள சூழ்நிலைக்கு இந்த சொசைட்டிக்கு இந்த படம் மிக முக்கியமான படம். நிஜமாவே வந்துட்டு இயக்குனரையும் தயாரிப்பாளர்களையுமே பாராட்ட வேண்டும். ஏன்னா இது வந்து ஆக்சுவலா நிறைய இடங்கள்ல டாஸ்மார்க்கை எதிர்த்து கேள்வி கேட்குற மாதிரி தான் இருக்கும். அது கவர்மெண்ட்டே கேள்வி கேட்குற மாதிரி தான். ஸோ அதையுமே பாயிண்ட் அவுட் பண்ணி நிறைய வசனங்கள் இருந்தது. ரொம்பவே நல்லா இருந்தது. ஸோ த்ரூஅவுட்டா ஒரு படம் ஆல்மோஸ்ட் ஓவராலாக இந்த படம் என்ன மாதிரி உங்களுக்கு ஒரு ஃபீல் பிடிக்கும்னா, நீங்க குடிக்கிறவராக இருந்தா எப்பயாவது ஒரு வாட்டி சோஷியல் திங்கராக இருந்தா கூட இந்த படம் பார்த்துட்டு உங்களுக்கு ஏதோ ஒரு இடத்துல உங்களுக்குள்ள அந்த வாரத்துக்கு ஒருத்த குடிக்கிறவனா இருந்தாலும் இப்போ இனிமேல் ஒரு 2 வாரத்துக்கு ஒரு வாட்டி குடிக்கலாமா, அப்படியே ஸ்லோவா கம்மி பண்ணலாமான்ற ஒரு எண்ணம் வந்துச்சுன்னா இந்த படம் ஜெயிச்சிருச்சுன்னு அர்த்தம். இந்த படத்துல ஒரு கதாபாத்திரம் மாதிரி எந்நேரமும் குடிக்கிறவரா இருந்தா தயவுசெய்து இந்த படத்துக்கு போவாதீங்க. கண்டிப்பா உங்களுக்கு கோவம் தான் வரும். நான் படம் பார்த்துட்டு இருக்கும்போது அந்த மாதிரி ஒரு கேரக்டர் அடிக்கடி கோவப்பட்டுட்டே இருந்தது. ஸோ அப்படி இந்த படம் பார்த்து உங்களுக்கு கோவம் வந்தா கூட அந்த படம் பார்த்து முடிக்கிறப்போ உங்க மனசு ஏதோ பண்ணும் சார். இப்படி பண்ணிச்சுன்னா இந்த படம் கண்டிப்பா இந்த சொசைட்டியில ஏதோ ஒரு விஷயத்த மாற்றத்தை கொண்டு வரும்ன்றத நான் நம்புறேன். இந்த படம் என்ன எந்த அளவுக்கு பாதிச்சுது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு 100க்கு நான் எவ்வளவு சொல்லுவேன்னா ஒரு 80 சொல்லுவேன். பயங்கரமா இருந்தது. ஃபர்ஸ்ட் படமே இந்த மாதிரி ஒரு ஹெவியான ஒரு விஷயத்த எடுத்ததுக்கு இயக்குனருக்கு மிகப்பெரிய பாராட்டு. அது அவருக்கு உயிர் கொடுத்து திரையில பிரமாதப்படுத்த அத்தனை கதாபாத்திரத்துக்கும் மிகப்பெரிய பாராட்டுகள். ஸோ வாழ்த்துக்கள். ஸோ அதோட நான் கிளம்புறேன். ஸோ மீண்டும் வேற ஒரு திரைப்படம், வேற ஒரு விமர்சனம், வேற ஒரு முன்னோட்டத்தோட உங்களை வந்து சந்திக்கிறேன். விஜய் காதகன். வரட்டா மாமே.